நிலைமையில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எஹ்ராமுடைய நிலைமையில் இருக்கிறோம். முதலில் எஹ்ராம் என்று சொன்னால் அதாவது எதுவெல்லாம் இதற்கு முன்னால் ஹலாலாக இருந்ததோ அது இப்போது தடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஆகமாக்கப்பட்டது அல்ல என்பதுதான் எஹ்ராமுடைய விஷயம். எஹ்ராமுடைய நியத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட இடம் வரும்போது அந்த இடத்திலும் நியத்து சொல்லுவோம். இந்த இடத்திலும் இப்போது நியத்து சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இஹ்ராமிலே தடுக்கப்பட்ட விஷயங்களை மிக கவனமான முறையில் நீங்கள் கேட்க வேண்டும். முதலாவது அத்தர் பூசக்கூடாது, சென்ட் அடிக்க கூடாது, வாசனை திரவியங்கள் உபயோகிக்க கூடாது. அதே போன்று பெண்கள் உங்களுடைய முகத்தை மறைக்க கூடாது. ஆண்கள் தங்களுடைய தலை திறந்த நிலையில் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு கூடாது. அதே போன்று நம்மளோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான பாஸ்போர்ட்டும் இல்லாமல் எந்த விதமான விசாவும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஷைத்தான், அதாவது நம்மளுடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறான், அவனுக்கு இடமளிக்காமல் வாக்குவாதங்கள், வீண் சர்ச்சைகள் இது போன்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய மக்கத்துல் முக்கர்ரமாவில் இருக்கக்கூடிய புற்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது. அதே போன்று நகங்களை வெட்டக்கூடாது, ரோமங்களை பிடுங்கக்கூடாது. இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இதிலிருந்தும் தடுத்து இதிலிருந்தும் நம்மை பாதுகாத்து இந்த உம்ராவை வெற்றிகரமான முறையிலே நமது அஜ்வா நிறுவனத்தின் மூலமாக நல்ல முறையிலே செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. அல்லாஹு தஆலா மென்மேலும் இந்த அஜ்வாவுடைய நிறுவனம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிறுவனமாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்புரிவானாக. நம்முடைய பயணத்தினுடைய ஒழுங்குமுறைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அதாவது கருப்பின அடிமை உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும், எப்படி கருப்பின அடிமை ஹபஷி இனத்தை சார்ந்தவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு யார் அமீராக ஆக்கப்படுகிறார்களோ அந்த அமீராக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். கடைசி வரை கட்டுப்பட்டு நடக்கும்போது எந்த விஷயத்திலும் தொய்வோ தோல்வியோ ஏற்படாமல் வெற்றிகரமான உணவுகளுக்கு மத்தியில் இன்ஷா அல்லாஹ் நாம் பலம் பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் என்ன நியத்துல இருக்கிறோம், உம்ராவுடைய நியத்துல இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது அத்திகுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவும் யாருக்காக செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. மற்ற விஷயங்களுடைய அமல்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றான் அல்லாஹ், அதாவது நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நிப்பாட்டிடுறான். ஆனா ஹஜ்ஜையும் உம்ராவையும் பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவருடைய இறையில்லவா மக்கத்துல் முக்கர்ரமாவிற்கு வரும்போது அந்த உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றும் போது லில்லா அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. யாருக்கு செய்யுங்க? அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தை இது ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். அதனால யாருக்காகவும் கிடையாது, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நாம் உம்ரா மேற்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் மீண்டும் இந்த பாக்கி நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கிடுவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பயணத்தை அல்லாஹ் இலகுவாக்கிடுவானாக. ஆஜிங்க கவனம் செலுத்துங்க. உங்களுடைய எஹ்ராம் துணியை இங்க யார் எஹ்ராம் கட்டிலையோ அவங்களுடைய எஹ்ராம் துணியை தோல் பையில வைத்துக் கொள்ளுங்கள். ஹேண்ட் கேரியுமே எஹ்ராம் கப்படா ரख लीजिए. சில கோயத்துல போனது பிறகு நமக்கு வெயிட்டிங் டைம் இருக்கு, அங்க நம்ம எஹ்ராம் கட்டிக்கலாம். இன்னொரு அறிவிப்பு, இதுல சில ஃபிளைட் அங்க டிலே ஆயிருக்கு. குவைத்துல இருந்து ஜித்தா 2 பிரிவா பிரிச்சுட்டாங்க. நம்மளுடைய ஜமாத்தை 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒரு ஃபிளைட் முன்னாடி 8 மணிக்கு ஆக போல கிளம்புது 18 ஆஜிங்க, அதே 9 மணி ஃபிளைட்ல கிளம்புறாங்க. இன்னொரு ஜமாத் 9 மணி ஃபிளைட்ல கிளம்புறாங்க. 1 ஹவர் டிலே பண்ணி கிளம்புறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க கூட நம்மளுடைய அஜ்வா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக மூத்த ஆலிம் அமீர் உங்க கூட இருப்பாரு. நீங்க அவங்களை ஒத்துழைங்க. அவங்க உங்களை அந்த ஃபிளைட்டை கரெக்டாக கைட் பண்ணி கடைசி ஃபிளைட்ல அவர் வராது.